ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம். அதாவது google.comனு ப்ரௌசரில் டைப் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு HTTP ரிக்வஸ்ட் போகுது. அப்போ அப்ளிகேஷன் லேயரில் அந்த HTTP ரிக்வஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயரில் HTTP ரிக்வஸ்ட் போகணும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் லேயர். ஸோ HTTP பேக்கெட், இதுதான் HTTP பேக்கெட், ரைட். இதில் HTTP ஹெடர் இருக்கும், அப்புறம் HTTP டேட்டா இருக்கும். ஸோ இது போதா. ஸோ இப்போ நம்ம HTTPS அப்படின்னு அடிக்கிறோம். HTTPக்கு பதிலாக HTTP: amazon.inக்கு பதிலாக HTTPS அடிக்கலாம். HTTPS அடித்தா என்னன்னா டேட்டாலாம் என்கிரிப்ட் ஆகி போகும். ஸோ அந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறது உன் ப்ரெசன்டேஷன் லேயர். ஓகே, அப்போ ஒரு செஷன் கிரியேட் ஆகுதா, உன்னோட சிஸ்டத்துக்கும் கூகுள் சர்வருக்கும் ஒரு செஷன் கிரியேட் ஆகுது. அதை ஹேண்டில் பண்ணுறது செஷன் லேயர். ஓகே, அப்புறம் இந்த டேட்டா நம்ம பெரிய டேட்டா அனுப்போனால் இதை பேக்கெட்டாக பிரிக்கிறோம். அது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ஷூர்ஸ் ரிலையபிள் டெலிவரி. அப்போ இது டிரான்ஸ்போர்ட் லேயர். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இருக்குது பார்த்தியா, இந்த அப்ளிகேஷன் லேயர். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் லேயர், கரெக்ட். இதுதான் வந்து நம்ம ப்ரௌசரு, நிறைய அப்ளிகேஷன் என்ன பார்த்தியா, ப்ரௌசர், இதெல்லாம் வந்து ப்ரௌசர் தான் வந்து இந்த HTTP பேக்கெட்டாக ஃப்ரேம் பண்ணுறது, கரெக்டாக. இந்த TCP அப்புறம் உன் HTTP பேக்கெட் என்ன ஆகும்னா உன் OS கொடுத்துரும். இதெல்லாம் ஃபுல்லாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ உன் ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டை ஃப்ரேம் பண்ணி OS கொடுத்துரும். சாக்கெட் மூலிமா OS கொடுத்துரும். OS என்ன பண்ணுன்னா இந்த TCP ஹெடர் போடும். அதில் தான் போர்ட் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், நம்ம பார்த்த மாதிரி சோர்ஸ் போர்ட் என்ன, டெஸ்டினேஷன் போர்ட்லாம் என்னன்னு இருக்கும். ஸோ அதுதான் நான் என்ன சொன்னேன், இந்த TCP தான், இந்த தான் வந்து இட் டேக்ஸ் கேர் ஆஃப் ரிலையபிள் கம்யூனிகேஷன், ஆக்கெல்லாம் பார்த்து பண்ணுறது. ஓகே, ஸோ ரெண்டாவது அடுத்தது நெட்வொர்க் லேயர். ஸோ அடுத்த லேயருக்கு வரும். இங்கே வந்து இந்த TCP ஹெடருக்கு மேலே IP ஹெடர் வரும். இதில் என்ன இருக்கும், IP அட்ரஸ் இருக்கும், சோர்ஸ் IP, டெஸ்டினேஷன் IPலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக்கெட் வந்து இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணியாச்சு, கரெக்டாக. இப்போ நம்ம எங்கே அடிக்கணும், இப்போ நம்ம சிஸ்டம் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் கனெக்ட் ஆயிருக்கு, ஃப்ரெஷ்கைட் ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் ஒரு சிஸ்டம். இந்த ஃப்ரெஷ்கைட் ரவுட்டர் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆயிருக்கு. இது அமேசான் சர்வர் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரிக்வஸ்ட் அமேசான் சர்வருக்கு தானே போகும். அமேசான் தான் இப்போ கூகுள் அனுப்பிக்கிறதுல கூகுள்னு வச்சுப்போம். இப்போ உங்கள் லேப்டாப் இருக்குல்ல, லேப்டாப் ஃப்ரெஷ்கைட் ரவுட்டர் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, ஒயர்லெஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கு, கரெக்டாக. அப்போ முதல்ல இந்த பேக்கெட் ஃப்ரெஷ்கைட் ரவுட்டருக்கு போகணும். ஃப்ரெஷ்கைட் ரவுட்டருக்கு போனால் தான் இன்டர்நெட்டுக்கு போக முடியும். ஸோ ஃப்ரெஷ்கைட் ரவுட்டருக்கு போகணுன்னா இந்த ஃப்ரெஷ்கைட் ரவுட்டரில் ஒரு வைஃபை சிப் இருக்கா, உன் லேப்டாப்பில் ஒரு வைஃபை சிப் இருக்கா. அப்போ இந்த வைஃபை சிப்புக்கெல்லாம் நீ பேக்கெட் அனுப்பணும், இந்த டிவைஸ்க்கு அனுப்பணும்னா. இந்த வைஃபை சிப்புக்கு இந்த பேக்கெட் அனுப்பணும்னா இந்த வைஃபை சிப்போடைய மேக் அட்ரஸ் உனக்கு தெரியணும், மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, அதாவது தான் ஹார்ட்வேர் அட்ரஸ். ஓகேவா. ஆனால் நமக்கு என்ன தெரியுது, நம்ம லேப்டாப்புக்கு IP அட்ரஸ் தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும், அமேசான் சர்வரோட IP அட்ரஸ் தான் தெரியும். ஸோ நம்ம லேப்டாப் என்ன பண்ணணும்னா அதோடைய ரவுட்டிங் டேபிளை பார்க்கும். அமேசான் சர்வருக்கு போகணுன்னா நான் எங்கே அடுத்தது பேக்கெட் அனுப்பணும் அப்படின்னு அதோட ரவுட்டிங் டேபிளை பார்க்கும். ரவுட்டிங் டேபிள் நம்ம பார்த்துருக்கோம்ல, டிஃபால்ட் கேட்வே 0.0.0னா நீ வந்து இந்த ஃப்ரெஷ்கைட் ரவுட்டரோட IP இருக்கும். ஸோ அமேசான் எந்த சிஸ்டத்துக்கு நீ அனுப்புறதா இருந்தாலும் நீ ஃப்ரெஷ்கைட் ரவுட்டுக்கு அனுப்பு அப்படின்றது தான் ரவுட்டிங் டேபிளில் இருக்கும். இப்போ IP அட்ரஸை வச்சு நம்ம இந்த பேக்கெட்டை இங்கே ஃப்ரெஷ்கைட் ரவுட்டருக்கு அனுப்பணும். ஆனால் நமக்கு IP அட்ரஸ் தான் அனுப்ப முடியுமா, முடியாது. நமக்கு என்ன தேவை, அந்த வைஃபை சிப்போட ஹார்ட்வேர் அட்ரஸ் தேவை. அப்போ இந்த ஃப்ரெஷ்கைட் ரவுட்டர் IP-யை வச்சு நம்ம ஹார்ட்வேர் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால், ARP. இந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் நிறைய சிஸ்டம் இருக்குமா, நீ மட்டுமா ஃப்ரெஷ்கைட் ரவுட்டரில் கனெக்டாக இருக்கிற, நிறைய லேப்டாப் கனெக்டாக இருக்கும்ல. இந்த ARP என்ன பண்ணுன்னா எனக்கு இந்த IP-யோட ஹார்ட்வேர் அட்ரஸ் தேவைன்னு IP அட்ரஸை போட்டு ஒரு பேக்கெட்டை எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணும். ப்ராட்காஸ்ட் அப்படின்றது என்னன்னா, ப்ராட்காஸ்ட் அப்படின்னா பேக்கெட்டை எல்லா சிஸ்டத்துக்கும் அனுப்புறது ப்ராட்காஸ்ட். யூனிகாஸ்ட் அப்படின்னா பேக்கெட்டை ஒரே ஒரு சிஸ்டத்துக்கு மட்டும் அனுப்புறது யூனிகாஸ்ட். மல்டிகாஸ்ட் அப்படின்னா என்னன்னா பேக்கெட்டை ஸ்பெசிஃபிக் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்துக்கு மட்டும் அனுப்புறது மல்டிகாஸ்ட். இப்போ ARP என்ன பண்ணும், ப்ராட்காஸ்ட் பண்ணும். அப்போ எல்லா சிஸ்டத்துக்கும் இந்த ARP ரிக்வஸ்ட் அனுப்பும். யாருப்பா இந்த IP வச்சிருக்கா, தயவு செஞ்சு கொடுங்க, ஹார்ட்வேர் அட்ரஸை கொடுங்க அப்படின்ட்டு.
அப்போ எந்த சிஸ்டத்துக்கு அந்த ஐபி இருக்கோ அது என்ன பண்ணுன்னா ஆர்ப் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதான் என்னுடைய ஹார்ட்வேர் அட்ரஸ் அப்படின்ட்டு. இப்போ ஹார்ட்வேர் அட்ரஸ் வந்துருச்சா? இந்த ஹார்ட்வேர் அட்ரஸை தான் இந்த லேயர் 2 ஹெடரில் டிஸ்டினேஷன் ஹார்ட்வேர் அட்ரஸில் போட்டு அப்புறம் இந்த கம்ப்ளீட் பேக்கெட்டை பிட் பை பிட்ஸாக சிக்னலாக டிரான்ஸ்மிட் பண்ணிடும். ஓகே, ஸோ நெட்வொர்க் லேயரில் தான் இந்த ரவுட்டிங் நடக்குது. இப்போ பேக்கெட்டை இங்கே நான் அனுப்பணும் அமேசான் சர்வருக்கு அப்புறம்னா அடுத்தது நான் ஃப்ரெஷ் கேட் ரவுட்டருக்கு போகணும் எனக்கு தெரியணும்ல, அது ரவுட்டிங் டேபிள் இருந்தானே தெரியும். ஸோ இந்த ரவுட்டிங் தான் இந்த நெட்வொர்க் லேயரில் நடக்குது. டேட்டா லிங்க் லேயரில் என்ன நடக்குது? மேக் அட்ரஸை போட்டு மேக் அட்ரஸ் போடணும்ல, ஏன்னா அந்த வைஃபை சிப்போட ஹார்ட்வேர் அட்ரஸ் தானே வைஃபை சிப்புக்கு அனுப்ப முடியும். அந்த வைஃபை சிப்போட ஹார்ட்வேர் அட்ரஸை போட்டு பண்ணுறதுலாம் மேக் லேயரில் நடந்தது, லேயர் 2ல நடக்குது. ஃபைனலாக பிட்ஸாக டிரான்ஸ்மிட் ஆகிடுது. ஓகேவா? இப்போ இந்த ஓஎஸ்ஐ மாடலில் டிசிபி மாடலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. சிம்பிள் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன், செஷன் லேயரில் இந்த 3 லேயரையுமே இங்கே அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவாங்க. ஓஎஸ்ஐ லேயரில் 5 to 7 இருக்குது பார்த்தியா, இது 3 லேயரையுமே அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவாங்க. மற்றபடி டிரான்ஸ்போர்ட், இன்டர்நெட், நெட்வொர்க் அசஸ் லேயர்னு சொல்லுவாங்க. டேட்டா லிங்க் லேயரை நெட்வொர்க் அசஸ் லேயர்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து OSI and TCP மாடல். ஓகே, this is how data is getting transmitted to the remote system. ஓகே, TCP இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த HTTPலாம் ரன்ஸ் ஆன் TCP தான். HTTP ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா உனக்கு TCP ஹெடர் தான் இங்கே அட்டாச் ஆகும். ஓகே, TCP ஹெடர் வந்து நீங்கள் போய் அந்த TCP ஹெடரில் என்ன இருக்குது அப்படின்ற என்ன பக்கத்தில் ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சால் போதும். TCP ஹெடர் என்ன இருக்கும்? போர்ட் இருக்கும். IP அட்ரஸ் என்ன இருக்கும்? IP அட்ரஸ் இருக்கும். சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் TCP ஹெடர் என்ன இருக்கும்? அந்த லேயர் 4ல என்ன பண்ணுறோம்? ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறோம். ஃப்ளோ கண்ட்ரோல்னா நம்ம ரிசீவர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது. ரிசீவர் வந்து டேட்டாவை எடுத்துக்க முடியல அப்படின்னா பொறுமையாக அனுப்பணும் சென்டர். அப்போ விண்டோ சைஸ் இருக்கும். விண்டோ சைஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கும் TCP ஹெடரில். அதில் வந்து ரிசீவர் என்ன பண்ணும்? இதுதான் என்னுடைய பஃபர் சைஸ் அப்படின்னு போட்டு அனுப்புறது. ஸோ இதெல்லாம் TCP ஹெடரில் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நோ த பேசிக்ஸ் ஆஃப் இட், தட் ஷுட் பி ஃபைன். ஓகே, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா TCP வந்து இப்போ இதுதான் வந்து நம்ம சிஸ்டம் சென்டர், இது ரிசீவர், இது அமேசான் சர்வர். ஓகே, TCP பேக்கெட் அனுப்பணும் அப்படின்னா நம்ம முதல்ல கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, அது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பேக்கெட் அனுப்பிச்சா நான் ஆக் வரும்னு சொன்னேன் பார்த்தியா, அது எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முதல்ல ஒரு 100 பைட் அனுப்புகிறோம்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 100 பைட் அனுப்புகிறோம். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் சீக்வன்ஸ் நம்பர் வந்து 0ன்னு வச்சுப்போம். சீக்வன்ஸ் நம்பர்ன்றது நான் என்னன்னு சொல்கிறேன் இப்போ. ஸோ நம்ம அனுப்புறது வந்து ஃபஸ்ட்டு வந்து 100 பைட்டு போகுது. இதில் ஆக் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 101ன்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 100 பைட் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, 101வது பைட்டை கொடுன்னு அர்த்தம். இதுதான் ஆக்கு. ஓகே, ஸோ இது 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 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேசிக்காக இதுதான் வந்து சீக்வன்ஸ் நம்பர். நம்ம நிறைய பேக்கெட் அனுப்பிச்சிட்டே இருப்போம் கரெக்டாக. நம்ம அந்த சீக்வன்ஸ் நம்பர் நம்ம அனுப்புகிற பேக்கெட் எந்த சீக்வன்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபஸ்ட்டு சப்போஸ் வந்து ஸ்டார்ட் சீக்வன்ஸ் நம்பர் வந்து 10 இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம 100 பைட் அனுப்புகிறோம். ஓகே, அப்போ எத்தனாவது பைட்டு எதிர்பார்க்கும்? 111. கரெக்ட். ஏன்னா ஸ்டார்ட் சீக்வன்ஸ் நம்பர் வந்து 10. அது சீக்வன்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகுறது நம்பர் வந்து 10. 100 பைட் அனுப்பிச்சிருப்பேன், அப்போ 110 போயிடுச்சு. ஸ்டார்ட் சீக்வன்ஸ் நம்பர் 10ன்றதுனால அப்போ 110 போயிடுச்சு. அடுத்து எதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? 111 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? அடுத்தது இது அனுப்பும்போது இன்னொரு 100 பைட் அனுப்புது. ஓகே, இப்போ அடுத்தது இப்போ இந்த சீக்வன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 111 வந்துச்சா, இப்போ இன்னொரு 100 பைட் அனுப்பிச்சிச்சா. அப்போ இது என்ன ரிப்ளை பண்ணோம்? 211. அடுத்து எனக்கு தேவையான 211 ரிப்ளை பண்ணும். ஸோ நம்ம அனுப்புகிற பேக்கெட் எந்த சீக்வன்ஸில் இருக்குது அது கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீக்வன்ஸ் நம்பர். ஓகே, இந்த ஸ்டார்ட் சீக்வன்ஸ் நம்பர் இருக்குல்ல, ஸ்டார்டிங் எந்த சீக்வன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அதை இந்த சென்டரும் ரிசீவரும் முதல்ல நெகோஷியேட் பண்ணிக்கும். அதை தான் 3-வே ஹேண்ட் ஷேக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இதான் என்னுடைய ஸ்டார்ட் சீக்வன்ஸ் நம்பர் சென்டர் சொல்லுவோம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த TCP ஹெடரில் சும்மா ஒரு பிட் இருக்குது, சின் பிட்டு அப்படின்னு, சிங்க்ரனைஸ் சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு.
அந்த பிட்ஸ் செட் பண்ணி இதான் என்னுடைய ஸ்டார் சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லும். ரிசீவர் என்ன பண்ணணும்னா இதுதான் என்னுடைய ஸ்டார் சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லும். அது ஒரு சின் பிட் போட்டு சின் பிட்டும் போடும், ப்ளஸ் இந்த பேக்கெட்டுக்கு ஒரு ஆக்கை போடும். இதுதான் என்னோட ஸ்டார் சீக்வன்ஸ் நம்பர்னு. இது என்ன பண்ணும், திருப்பி இந்த சின்னுக்கு ஒரு ஆக் அனுப்பும், ஓகேப்பா அப்படின்ட்டு. இதுதான் 3-way ஹேண்ட் ஷேக். இது அது கை குளிக்கிறது. சென்ட்ரல் ரிசீவரும் நம்மளுடைய ஸ்டார் சீக்வன்ஸ் நம்பர் இதுதான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் இந்த 3-way ஹேண்ட் ஷேக். இது டிசிபியில் மட்டும்தான் நடக்கும், யூடிபியில் நடக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் யுவர் டிசிபி OSI மாடல் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இன் இட்.